ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 27 நட்சத்திரக்காரர்களும் தங்களோட நட்சத்திரத்துக்கு உரிய மரங்கள் எந்தெந்த மரங்கள் நட்டு வளர்க்குறது நற்பயன்களை தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆத்தங்குடி சிவன் கோயிலோட ஸ்தல மரம் வில்வ மரம். அதே போல் இங்கே 27 நட்சத்திரங்களுக்கான மரங்களும் இங்கே இருக்குது. வாங்க வரிசையாக பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் இங்கே நட்டு வச்சு பராமரிக்கப்படுது. நல்ல ரம்மியமான சூழ்நிலையாக இருக்குது. பறவைகளோட ஒலி, அந்த பறவைகளே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் வச்சுருக்குறாங்க. 27 நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள். இது வெற்றிலை கொடி எங்கே வரை இருக்குது பாருங்கள். ஓ, ஆத்தங்குடி சிவன் கோவிலில் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள் நட்டு வச்சு வளர்க்கப்படுது. அதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மகிழ மரமும், பரணி நட்சத்திரத்துக்கு நந்தியாவட்டை, கிருத்திகைக்கு நெல்லி மரம், ரோஹிணிக்கு நாவல், இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த மரங்கள்லாம் வச்சு நல்ல சிறந்த முறையில் பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் உரிய மரங்களை அவங்கவுங்க வீட்லேயோ இல்லை வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இடம் இருந்தால் அதுலேயோ வச்சு வளர்க்குறதன் மூலமாக அவங்களுக்கு உரிய நற்பலன்களை மிக சீக்கிரம் பெறலாம் அப்படின்னு கூறுறாங்க. 27 மரங்களுமே நாட்டு மரங்கள் தான். மக்களுக்கும் மண்ணுக்கும் பயன் தரக்கூடியது. வெளிநாட்டு மரங்களோ ஹைப்ரிட் மரங்களோ எதுவும் கிடையாது. எல்லாமே நாட்டு மரங்கள் தான். இது சிவபெருமானுக்குரிய கடம்ப மரம். தங்கரளி. 27 நட்சத்திரங்களுக்கான மரங்களை நாம் இதில் பார்த்தோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வளர்க்க வேண்டிய மரம் மகிழம், பரணிக்கு நந்தியாவட்டை, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெல்லி, ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாவல் மரம். இது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மரம்னு அழைக்கப்படுது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க வளர்க்க வேண்டிய மரம் வேம்பு வேப்ப மரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செங்கருங்காலி மரம். இது சிவபெருமானுக்கு உகந்த மரம்னு சொல்லப்படுது. புனர்பூசத்துக்கு மலை வேம்பு. பூச நட்சத்திரத்துக்கு நொச்சி மரம் வளர்க்கணும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இலந்தை மரம் வளர்க்குறது நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பவளமல்லி. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ருத்ராட்ச மரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புங்க மரம் வளர்க்குறது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தென்னை மரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வில்வ மரம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத மரம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழா மரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேக்கு மரம் வளர்க்குறது சிறந்தது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பூவரச மரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு செண்பக மரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எலுமிச்சை மரம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுக்காய் மரம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் வளர்க்க வேண்டிய மரம் பாக்கு மரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வளர்க்க வேண்டிய மரம் வன்னி மரம். சதய நட்சத்திரக்காரர்கள் கடம்ப மரம்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குங்கிலிய மரம், உத்திரட்டாதிக்கு செம்மரம், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வளர்க்க வேண்டிய மரம் தங்க அரளி மரம். மரம் வளர்ப்போம், மண்ணையும் விண்ணையும் காப்போம், மழை பெறுவோம், ஓசோன் படலத்தில் விழும் ஓட்டைகளை நம்மால் முடிந்தவரை அடைத்திட முயற்சி செய்வோம். நன்றி நண்பர்களே.